அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக பல விடயங்கள் தொடர்பாக தினம்தோறும் நாங்கள் கதைத்து வருகிறோம். மிக முக்கியமாக நிகழ்காலத்தில் பேச வேண்டிய ஒரு தலைப்போடு தான் இன்றைய தினமும் கூட உங்களை சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக கல்வியினுடைய மகத்துவம் தொடர்பாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் பல அதிதிகளை அழைத்து வந்து குறிப்பாக பாடசாலை கல்வியாக இருக்கலாம், விசேட கல்வியாக இருக்கலாம், அல்லது இந்த அறநெறி பாடசாலை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த பாடசாலை கல்விக்கு பிறகு நாங்கள் எப்படி எங்களுடைய உயர்கல்வியை தெரிவு செய்வது, எவ்வாறான உயர்கல்விகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், வளமான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்கால கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது, அவ்விதமான விடயங்களை பற்றி தான் இப்பொழுது உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த வகையில் மிக முக்கியமாக ABE குவாலிஃபிகேஷன் நிறுவனத்தினுடைய கண்ட்ரி டைரக்டர் பிரவீன் மகேந்திரன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம், பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு தெளிவு பிறந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு எங்களுடைய நன்றிகள். பல விடயங்கள் பேச வேண்டும். முதலில் நீங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை வழங்க முடியுமா? வணக்கம் ஜனா. என்னுடைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி பிரவீன் மகேந்திரன். நான் மட்டக்களப்பை பிறப்பிடமாக கொண்டவன். என்னுடைய ஆரம்ப கட்ட கல்விகள் ஆரம்ப நிலை கல்வியை நான் மட்டக்களப்பு புனித விபுலானந்த வித்தியாலயத்தில் கிரேட் 5 வரைக்கும் முடித்துவிட்டு A-level புலமை பரிசில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் சித்தி அடைந்து மட்டக்களப்பில் சென்ட் மைக்கேல்ஸ் புனித மிக்கேல் கல்லூரியில் 6ஆம் ஆண்டு தரம் 6லிருந்து 12 வரைக்கும் நான் அங்கே கல்வி கற்றேன். அதற்கு பின் A-levelக்கு பின்னராக நான் பிரித்தானிய பல்கலைக்கழகம் ஒன்றில் IT டிகிரி பேச்சுலர்ஸ் இன் IT முடித்துவிட்டு ஸ்டார்டிங் ஜாப்பாக நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த டிகிரி படிக்கிற டைம்லேயே என்ன எங்களோட யூனிவர்சிட்டியால் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்கூலுக்கு ICT படிப்பிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு போகிறதுக்கு முதலே என்னோடய ஆசான் சொல்லியிருந்தார், டீச்சிங்கிறது ஒரு அடிக்ஷன், போய் செஞ்சுட்டு வாங்க, ஆனால் அதில் விழுந்துட வேணாமண்டு. ஆனால் உங்களுக்கே தெரியும் அடிக்ஷன் என்றால் இப்படியும் இவ்வளோ தான் போகும். ஸோ அங்கே போயிட்டு நான் படிப்பிச்சேன். ஒரு ஸ்கூல் உண்டு, லேடிஸ் ஸ்கூல் உண்டு. அங்கே போய் நான் ICT படித்து ஒரு 6 months படிப்பிச்சிருப்பேன். ஸோ அதற்கு பிறகு அவர் சொன்ன மாதிரியே அந்த டீச்சிங்ன்றதில் ஒரு ஈர்ப்பு ஆர்வம் வந்துட்டு அதற்கு பிறகு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி நான் லெக்சரராக பணிபுரிந்து சீனியர் லெக்சரராக பதவி உயர்ச்சி அடைஞ்சு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபீல் பண்ணேன், எஸ் அந்த சார் சொன்ன அதே அட்வைஸ் அப்போ வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ஆசனாக இருந்தால் ஓகே ஒரு ப்ரொஃபஸர் கேட்டகரி வரைக்கும் போகலாம். ஆனால் அதை தவிர எனக்குள்ளே இருக்கிற ஆளுமைகளை யூஸ் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி நான் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சைட்டில் நான் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ முகாமையாளராக பணிபுரிஞ்சிருக்கிறேன், கல்வியகத்திர முகாமையாளராக. ஸோ அந்த ஷிஃப்டின் போதே முகாமையாளர் ஆகிறதுக்கு நான் இப்போ IT பேக்ரவுண்டில் தானே நான் படித்தேன். ஸோ முகாமையாளர் ஆனோடனே நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு ஓகே நான் ஒரு முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு கல்வியும் கற்கணும் என்ற அந்த தரத்தோடு தான் நாங்கள் அந்த வேலையை செய்யணுமென்று. நான் இதையும் சொல்கிறேன்டா, நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் செய்ய போகிறோம்னா அதுக்குரிய தகமையில் நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். எஸ், அதனால் நான் என்னுடைய தரத்தை நான் உயர்த்தி கொள்வதற்காக நான் மறுபடியும் ஒரு பிரித்தானிய பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முதுகலை பட்டத்தை நான் பெற்றுக்கொண்டேன், MBA. ஸோ அதன் பிறகாக முகாமையாளராக இருந்து அதன் பிறகு பதவி உயர்வுகள் அதுக்கு பிறகு நான் ஒரு என்னுடைய ப்ரோக்ரஷனில் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுதான் ABE குவாலிஃபிகேஷனில் கண்ட்ரி டைரக்டராக. ஸோ நான் இப்போ கடந்த ஒரு 8 வருடங்களாக நான் கண்ட்ரி டைரக்டராக பணிபுரிஞ்சிட்டு வரேன், ஸ்ரீலங்காவுக்கும் மோல்டீவ்ஸுக்கும் பொதுவாக. குறிப்பாக உங்களுடைய இந்த ABE குவாலிஃபிகேஷன் நீங்கள் கூறியது போல இலங்கைக்கும் மாலைத்தீவுக்குமான ஒரு கண்ட்ரி டைரக்டராக இருக்கிறீர்கள். இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை வழங்க முடியும்? ஓகே, ABE குவாலிஃபிகேஷன் என்றது ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு கல்வியகம், அதாவது அவார்டிங் பாடின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூட் இல்லை, அவார்டிங் பாடி. இன்ஸ்டிடியூட்ன்றது கல்வியை நடத்துவோம் நாங்கள். அவார்டிங் பாடின்றது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அவார்டை வழங்குறதுக்குரிய. ஸோ அவங்க 1973ஆம் ஆண்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஸோ 1973 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 51 வருடங்களாக நாங்கள் ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அவார்டிங் ஆர்கனைசேஷன் இந்த UK.
அதோட நாங்கள் ஒரு ரெகுலேட்டட் அவார்டிங் ஆர்கனைசேஷன். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா டிவேக், கல்வி அமைச்சு, அது மாதிரி யூகேயில் ஆஃபீஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு இது இருக்குது, கவர்மெண்ட் பாடி இருக்குது. ஸோ அவங்களால ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு அவார்டிங் ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் என்றால் எங்களோட ப்ரோக்ராம்ஸ், எங்களோட அவார்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை செய்யக்குள்ள அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன், எந்த நாட்டுக்கு போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்வியை உண்டு, நாங்கள் ஒரு கற்கனறியை நாங்கள் முடித்தோம்னா அது போர்ட்டபிளாக இருக்கணும். எந்த நாட்டில் மட்டுமில்லை, இந்த நாட்டில் இந்த ஒரு நாட்டுக்குமே அங்கீகாரம் பெற்றதாக இருக்கணும். அதோட நாங்கள் அது ரெகக்னைஸ் ஆகிருக்கணும். ஸோ அது அந்த ஒரு விஷயம் எங்களோட ஏபி குவாலிஃபிகேஷனில் இருக்குது. நாங்கள் ஆஃப்கோல் ரெகுலேட்டட் ஆகி நாங்கள் கிட்டத்தட்ட உலகளாவிய ரீதியில் 45 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் நாங்கள் எங்களோட அவார்ட்ஸை நாங்கள் இன்ஸ்டிடியூட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். அதே போல் ஸ்ரீலங்காவிலையும் மால்டீவ்ஸ்லையும் எங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ், அதாவது இங்கே இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் எங்களோட பார்ட்னர் பண்ணி எங்களோட அந்த கல்வி கற்கனறிகளை வழங்கிட்டு வரோம். இங்கே குறிப்பாக இதிலிருந்தே பல கேள்விகள் இருக்கிறது. முதலாவதாக ஒரு தெளிவூட்டலுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறேன். இலங்கையினுடைய கல்வியினுடைய தரத்திற்கும் சர்வதேச கல்வியினுடைய தரத்திற்குமான ஒரு வித்தியாசத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? சர்வதேசம் என்று பார்க்கல பெருசாக உண்மையிலே சொல்லணும்னா நானும் ஒரு பிரிட்டிஷ் எஜுகேஷன்லேருந்து வந்தேன் தான். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. ஆனால் இலங்கையில் வந்து கல்வியை பார்த்தோம்னா நாங்கள் நிறைய எங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்குது. அதோட நாங்கள் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் என்ற கன்செப்டுக்குள்ளால போய்கொண்டு இருக்கிற நாடு. ஸோ அப்படி பார்க்கல எங்களுக்கு ஒரு சின்ன லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஆஃப்டர் A level முடிஞ்சோடனே எங்களுக்கு ஒரு தடை தாண்டும் பரீட்சை இருக்குது, A level எக்ஸாம்ஸு. அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி அதில் ஒரு நல்ல கிரேட் எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட விதமான மாணவர்கள் தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நுழைவு தகமையில் பெற்றுக்கொள்வாங்க. மீதமுள்ளவர்கள் செமி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தனியார் நிறுவனங்களில் போய் செஞ்சு கொள்வாங்க. ஆனால் இப்போ சர்வதேசத்தை பார்த்தோம்னா எல்லா நாடுகள்லையும் இந்த முறைமை இல்லை. ஸோ சில நாடுகளில், பல நாடுகளில் வந்து யூனிவர்சிட்டின்றது நீங்கள் பே பண்ணி படிக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டால் அவங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி அவங்க வந்து லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் லோன்ஸ், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸால் இப்போ அங்கே வந்து யாரும் சேரலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது நீங்கள் பெரிய ஒரு ஸ்கோர் ஒன்று பெற்றிருக்க வேண்டும் அவசியம் இல்லை, தனியார் நிறுவனங்கள் இருப்பதா, தனியார் நிறுவனங்கள் யூனிவர்சிட்டி இருக்கிறபடியா. ஸோ இப்போ இலங்கையில் பார்த்தோம்னா A level என்றதுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு அதில் நாங்கள் ஃபில்டர் ஆகித்தான் நாங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு போவோம். அந்த Z ஸ்கோர் என்பது மிக முக்கியமாக இருக்கிறோம். ஸோ அதனால் இலங்கையில் இதுதான் ஒரு இருக்கிற சின்ன வித்தியாசமே ஒழிய மற்றபடி படிப்பு பற்றி பார்க்கக்குள்ள ஆஃப்கோர்ஸ் எங்களோட நாட்டில் இப்போ மற்ற சவுத் ஏஷியன் நாடுகளை கம்பேர் பண்ணக்குள்ள எங்கள் நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லெக்சரர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு சிறந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அதே போல தான் வெளிநாட்டிலையும் அதே இதுதான். நான் ஒரு ரெண்டையும் பிரித்து இது நல்லம் அது கூடாண்டு அப்படி ஒன்றே இல்லை. நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படித்தான். ஸோ எல்லா யூனிவர்சிட்டிலையும் கல்வின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் சிலபஸ். அதாவது இப்போ ஐடின்னு சொன்னோம்னால் ஐடியில் இருக்கிற நவீன விஷயங்கள் வந்து இலங்கையிலையும் அதைத்தான் படிப்பிக்கிறோம், வெளிநாடுகள்லையும் அதைத்தான் படிப்பிக்கிறோம். ஆனால் சில கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பழைய சிலபஸ்கள் போகுது அப்படி இப்படி. ஆனாலும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று நான் பார்க்க இல்லை. குறிப்பாக இந்த கேள்வியை கேட்கப்பட்டதனுடைய நோக்கம், இலங்கையினுடைய கல்வி முறைமையை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் முன்னரே கூறியது போல தான் O level, A level, அதற்கு பிறகு ஒரு யூனிவர்சிட்டி படிப்பு, பல்கலைக்கழகம் என்பது வயது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. யூனிவர்சிட்டி என்பதும் கூட 3-4 வருடங்கள், சில நேரங்களில் 5 வருடங்கள் யூனிவர்சிட்டியிலே நாங்கள் எங்களுடைய பட்டத்தை பெற்று வெளியேறுவதற்கான ஒரு கால எல்லையாக இருக்கிறது. ஆனால் உலக நாடுகளில் எடுத்துக்கொண்டமாக இருந்தால், இந்தியாவை போன்ற நாடுகளில் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் +1 +2 அதே நேரத்தில் அவர்களுடைய பல்கலைக்கழகம் என்பது 2-3 வருடங்களில் நிறைவு பெற்று உடனடியாக அடுத்த ஒரு உயர்கல்வி, உயர் பட்டத்தை பெறுவதற்கோ அல்லது வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கோ அவர்களுக்கான அந்த வயது எல்லை என்பது 21-22 வயதிலேயே அவர்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து ஒரு தொழில் வாய்ப்புக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இலங்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவாக தான் இருக்கிறது. அது என்னென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்குரிய ஒரு எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த நாட்டு கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், இப்போ
எங்கள் ஸ்டேட்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோமே, அப்படி பார்க்கல அந்த எல்லா யூனிவர்சிட்டியும் அந்த நாட்டுக்குரிய ஃப்ரேம் ஒர்க்குள்ளால் வர வேண்டி வரும். ஸோ அதன்படி பார்க்கல எங்களோட ஃப்ரேம் ஒர்க்கில் ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த O லெவல் A லெவல்னு சொல்கிறோமே, அது லெவல்ஸ்ன்னு சொல்கிறது. O லெவல் ஆர்டினரி லெவல், அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவலில் சிறப்பு சித்தி மினிமம் 3 passes. அதுதான் அதுக்கு மேலே வர்றாக்கள் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆவாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கின் அடிப்படையில் 3 வருட கல்வி 4 வருட கல்வி என்று இருக்கும். ஸோ உண்மையிலே என்ன நடக்குதுன்றால் மக்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் தெளிவூட்டல் ஒன்று தேவைப்படுது இந்த விஷயங்களில். ஸோ ஒரு வருஷம் நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னோம் என்றால் அதில் அர்த்தம் வந்து நாங்கள் ஒரு 1200 hours to ஒரு 1500 hours நாங்கள் ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராமில் இருக்கிறோம்ன்ற அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா இப்போ நாங்கள் ஒரு A லெவலை வச்சுக்கொள்வோமே, A லெவலே சிம்பிளாக எடுத்தோம்னால் ஒரு நாளைக்கு 6 மணித்தேலம் ஸ்கூலுக்கு போகிறோம். 5 நாள் 6 30 மணித்தியாலங்கள் 30 மணித்தியாலங்கள் என்று பார்க்கல அது ஒரு வீக்கில் ஒரு வாரத்தில். அதே இது ஒரு மாதம் என்றால் 120 முன்னாங்க 12. அப்போ ஒரு வருஷம் பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் 10 மாதம் எடுப்போம். அப்படியுமே ஒரு 2 months கிட்ட ஒரு வெக்கேஷன் வருது, செமிஸ்டர் லீவ்ஸ் அந்த மாதிரி வருது தானே, வேலை லெவலில் அந்த தவணை லீவுகள். அப்படி பார்க்கக்குள்ள 1200 10 மாதம் எடுத்தோம் என்றால் 120 1200 இந்த மாதிரி வரும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் படிக்கிறோம். இதைத்தான் எங்களோட ஸ்கேல், இதைத்தான் சொல்லுவோம் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. ஸோ 1200 அவர் இப்போ நாங்கள் O லெவல் படிக்கக்குள்ள O லெவல் 11ஆம் ஆண்டு 1200 மாதிரி அவர்ஸ். A லெவல் படிக்கிறோம் 2 வருஷம் படிக்கிறோம், அப்போ 2400 hours மாதிரி வரும். ஸோ டிகிரிக்கு போனால் அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் 1200 hours, செகண்ட் இயர் 1200 hours அந்த மாதிரி தான் போகும். ஸோ இலங்கையின் ஃப்ரேம் ஒர்க், இலங்கை SLQF ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதன் அடிப்படையில் UGCயால் கொடுக்கப்பட்ட இதன்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 1200 படித்து தான் ஆகணும். ஸோ அதில் எந்த ஷார்ட்கட்ஸும் இல்லை. யூனிவர்சிட்டிக்கு போனால் அந்த வருஷம் கட்டாயம் நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த கட்டத்தில் வெளிநாடுகளை பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க் கண்ட்ரி டு கண்ட்ரி சில நேரம் வித்தியாசமாக. இப்போ இலங்கையோட ஃப்ரேம் ஒர்க்கையும் நாங்கள் ஆஸ்திரேலியன் ஃப்ரேம் ஒர்க்கையும் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எங்களோட டிகிரிஸும் நார்மலி 4 yearsக்கு வரும், அவங்களோட டிகிரிஸும் மோஸ்ட்லி 4 years. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் 4 years. பட் யூகேன்றது யூகேயில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது ஒரு டிகிரியில் வந்து 3 years, யூகேக்குள்ளே வந்து 3 years தான் இருக்கும். ஸோ அது ஒன்றாவது டிகிரியாகவே 3 yearsக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ யூகே டிகிரி ஒன்று படிக்கிறவருக்கு எப்படியுமே ஒரு வருஷத்துக்கு முதலே அவங்க பூர்த்தி செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூகே குவாலிஃபிகேஷன்ஸ் இன்னொரு அட்வான்டேஜ் பாத்வே ப்ரோக்ராம்ஸ் சொல்லி. ஸோ அதாவது நீங்கள் முதலாவது 2வது இயரை வேறு முறைப்படி, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏபி நாங்கள் எங்களது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட முதலாவது 2வது இயருக்கு சமமான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷனால் ரெகுலேட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் அது எங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ் இன் ஸ்ரீலங்கா அவங்க செய்கிறாங்க. ஸோ லெவல் 4ன்றது ஃபர்ஸ்ட் இயர், லெவல் 5ன்றது செகண்ட் இயர். இது வந்து யூகே குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கின் அடிப்படையில் RQFன்னு சொல்லுவாங்க, ரெகுலேட்டட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் ஈக்குவலான. ஸோ இதே ப்ரோக்ராமை நாங்கள் உண்மையிலேயே இது வந்து ஒரு 1 year, ஒரு லெவல் வந்து 1 yearக்கு போகணும். ஆனால் அதே நேரம் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ யூனிவர்சிட்டிக்கு போனோம்னா செமிஸ்டர் லீவ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த செமிஸ்டர் லீவ் எல்லாம் கழிச்சிட்டு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்காக செய்வாங்க. ஸோ ஒரு 1 year ப்ரோக்ராமை ஒரு 8 monthsல முடிக்கிறது பார்ப்பாங்க. ஸோ 8 months 2 லெவல் 8 months இன்ஸ்பெண்டக்குள்ளே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஒரு குறைவு ஒன்று இருக்கும். ஸோ அதோட சேர்த்து ஃபைனல் இயருக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஏபி, உதாரணத்துக்கு ஏபி எடுத்தோம்னா ஏபியில் 2 லெவல்ஸை செஞ்சுட்டு நாங்கள் டாப் அப் டிகிரின்னு சொல்லுவாங்க. அதாவது 3வது இயருக்குரிய நுழைவை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ யூகேயில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில், அதாவது அங்கே அந்த டிகிரி ஆஃபர் பண்ணப்படணும். உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட என்ன சொன்னால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் லெவல் 4 லெவல் 5 செஞ்சு முடிஞ்சால் எங்களோட யூகேயில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில், உதாரணம் சொல்லணும்னா ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி, எங்களை டைரெக்டாக நாங்கள் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ அவங்களோட 3rd year பேச்சுலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் BA இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ப்ரோக்ராமில் 3rd yearக்கு அவங்க போகலாம். ஸோ அப்படி பார்க்கல அந்த டியூரேஷன் வந்து குறையுது. ஆனால்
ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள இதில் எந்த விதமான ஒரு குறையும் அந்த 4 வருடம் என்றால் அந்த 4 வருடமும் அந்த ஒவ்வொரு 1200 மணித்தியாலங்கள் என்றால் அதன்படி எங்களுடைய கற்கைகளை நாங்கள் பூர்த்தி செய்துதான் 1200 1500 இலங்கையில் வந்து 1500 அவசியம். ஸோ அது கட்டாயம் நாங்கள் செஞ்சே ஆகணும். அதுக்கு நாங்கள் யூனிவர்சிட்டி போகணும், படிக்கணும். ஆனால் அது கிளாஸில் டிரெக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் டீச்சிங் அந்த 1200 இல்லை. அது டிரெக்ட் டீச்சிங்காக இருக்கலாம், ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்து அதை நீங்கள் பர்சனலாக செய்கிறதா இருக்கலாம். பல்வேறு முறையில் நீங்கள் அந்த 1500 ஹவர்ஸை கவர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அந்த 1 year அதை கவர் பண்ணுறேன்னா நீங்கள் 1 year கட்டாயம் படித்து தான் ஆகணும். அது அந்த கேள்வியோடு தான் ஒரு கேள்வி. அதில் வழங்கப்படுகின்ற இறுதி பரீட்சையில் நாங்கள் பெறுகின்ற அந்த சான்றிதழினுடைய மதிப்பு தனியார் நிறுவனத்தில் வழங்கப்படுகின்ற அதே சான்றிதழுடைய மதிப்பும் ஒன்றா, அல்லது உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது ஏதேனும் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறதா அந்த சான்றிதழில்? நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட சான்றிதழோடு கேட்குறீங்களா? ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஒப்ஜெக்டிவ் வேறு. அதாவது இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த டிகிரியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான். இப்போ இன்டர்நேஷ்னல் வரைக்கில் அவங்க வந்து மற்ற நாடுகளையும் இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்க இப்போ கொலம்போ யூனிவர்சிட்டியில் வந்து எங்களோட பிரதான நோக்கம் வந்து இலங்கை மாணவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறது. நாங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்குறது. ஒரு சின்ன பெர்சன்டேஜோடு நான் நினைக்கிறேன் வேறு ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வெளிநாட்டு ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க. பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து ஸ்ரீலங்கா இலங்கையர்களுக்கு தான். ஆனால் யூகே யூனிவர்சிட்டியெல்லாம் அப்படி இல்லை. யூகே சிட்டிசன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாட்டில் இருந்து சேர்ந்தவர்களாம் இருக்கலாம். ஸோ அந்த என்ட்ரி க்ரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா எந்த நாட்டில் இருந்து நீங்கள் வரலாம். ஸோ அதனால் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸு எப்படியுமே இன்டர்நேஷ்னலி லைன் ஆகிற மாதிரி தான் வச்சுக்கொள்வாங்க. இல்லாட்டி ஒரு இப்போ யூகேயில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி உண்டு, சைனாவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை இருக்கணுமா இருந்தால் அவங்களோட அந்த ரெகக்னிஷன் வந்து இருக்கணும். ஸோ அதனால் அவங்க எப்படியுமே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்களோட டைப் பண்ணி அவங்களோட குவாலிட்டி ப்ரூவ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு டிகிரி ஒன்று வச்சுருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் கனடாவுக்கு போகணும்னா WES ஒன்று வெஸ்ன்னு சொல்லி, ஸோ வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ் வந்து கிரெடென்ஷியல் இவாலுவேஷன். ஸோ அது வந்து ஒரு நாட்டில் எடுக்கிற ஒரு டிகிரியை அவங்களோட நாட்டுக்கு சமமானதா இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட அதுக்குரிய ஒரு ரெகக்னிஷனோட இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் என்று பார்க்கல, வெளிநாட்டு இதுன்னு பார்க்கல, எப்படியுமே அவங்களோட மெயின் ஒப்ஜெக்டிவ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரிக்கு, அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு. அண்ட் அவங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன், அவங்க வந்து எப்படியுமே தே வாண்ட் ஃபண்ட்ஸ். அப்போ அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுற அளவுக்குரிய அவங்களுக்குரிய ஃபெசிலிட்டிஸை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்களோட ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற சர்வீசஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு படி மேலே இருக்குது. அது சாதாரணம் தானே. இப்போ நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கான்செப்டில் கவர்மெண்ட் தானே ஃபுல்லாக இதை செய்யுது. பட் அதே நேரத்தில் இதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இலங்கையில் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை நாங்கள் அதோட ஒப்புறதை விட எங்களோட இலங்கையில் கூட இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து டிரெக்டாகவோ இல்லாட்டி இங்கே இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனோடையோ டைப் பண்ணி அங்கே இருக்கிற அதே குவாலிஃபிகேஷன் இலங்கையிலையும் கொடுக்குறாங்க, வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இலங்கையிலையும் இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கல. ஸோ நீங்கள் வெளிநாடு போய் பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து அங்கே படிக்கிறதுக்கு விட இங்கேயும் அதே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, மெடிசினை தவிர. ஏன்னா இலங்கையில் மெடிசின் மட்டும் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு போக இல்லை. பட் அதன்படி மற்றும் ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பயோமெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், ஐடி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூகே போகணுமோன்ற அவசியம் இல்லை, அவங்களோட ப்ரோக்ராம்ஸு இலங்கையில் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் இப்போ உங்களோட கேள்விக்கு பதிலாக என்னன்னா, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் எப்படியுமே வெளிநாட்டு மாணவர்களை டார்கெட் பண்ணுறபடியே அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டி வரும். அதோடு அவங்க டைஅப்ஸ் பண்ண வேண்டியும் வரும். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸோடையும் சில நேரம் அவங்களுக்கு டைஅப் பண்ண வேண்டி வரும். நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டும். இந்த
கல்வி என்பது நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி அந்த கல்வியை குறிப்பாக உயர்தரத்திற்கு பின்னரான எங்களுடைய கல்வியை எங்களுடைய பட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் தொடர்பாக தான் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக இந்த தனியார் நிறுவனங்களினுடைய செயற்பாடு, அவர்கள் வழங்குகின்ற இந்த தர சான்றிதழ்களினுடைய மோகம் எப்படி இருக்கிறது, நாங்கள் எப்படி ஒரு கல்வியை தெரிவு செய்வது, அல்லது இலங்கையிலே இருந்து ஒரு உயர் கல்வியை உயர் பட்டத்தை பெறுவதற்கு எவ்வாறான அணுகுமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் எங்களோடு இணைந்திருக்கிறார் பிரவீன் மகேந்திரன் அவர்கள். பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உயர் கல்வி உயர் பட்டம் என்கின்ற ரீதியில் கல்வியினுடைய இந்த விஸ்தீரணம் தொடர்பாகத்தான் சில விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் உங்களிடம் நேரடியாக நான் கேட்கக்கூடிய ஒரு விடயம் தான், நாங்கள் அதிகமாக இந்த UK சான்றிதழ் தொடர்பாக பேசியிருந்தோம். இப்பொழுது எந்த ஒரு சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு நிறுவனமும் சரி, தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே ஒரு வகையான விளம்பரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த UK சான்றிதழ் வழங்குகிறோம். இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? இது மிகவும் பொருத்தமான ஒரு கொஷன். ஏன்னா இப்போ இது முக்கியமாக இந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இலங்கையில் இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணி அவங்க டிகிரிஸ் கொடுப்பாங்களா இருந்தால், முதலாவது நாங்கள் என்ன பார்க்கணும் என்றால் அந்த யூனிவர்சிட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி, அதாவது UGCயால் அப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியா இருக்காங்க. அப்போ நாங்கள் அது எப்படி நாங்கள் பார்ப்போம் என்றால் IAU இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் என்று WHEயோட ஒரு இயர்லி புக் ஒன்று இருக்குது. அதில் யூனிவர்சிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பதியப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் எல்லாவற்றையும் இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி UGC வந்து ரெகக்னைஸ் பண்ணும். ஓகே, அப்ரூவல் இல்லை, ரெகக்னைஸ் பண்ணும். தெர் இஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ரூவ்ட் அண்ட் ரெகக்னைஸ்ட். ஏன்னா சில ஆட்கள் வந்து அந்த அதாவது இவைகள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்காது, ஆனால் அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்கும். அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அப்ரூவல்னு சொல்லக்குள்ள அது ஒரு UGCக்குள்ளால் வர கரிக்குலமாக செய்கிற அந்த நேரங்களில் தான் அப்ரூவல் வரும். ஸோ இது ரெகக்னைஸ்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல்லி ரெகக்னைஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம், ஆல ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் வந்து அவங்க. அப்போ அப்படி வர யூனிவர்சிட்டிஸை வந்து நாங்கள் ஒரு அதுக்கு நாங்கள் என்ரோல் ஆகி கொள்ளலாம். இது தவிர காமன்வெல்த் யூனிவர்சிட்டிஸ் என்ற ஒரு செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் சில யூனிவர்சிட்டிஸ் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸோடையும் நாங்கள் நம்பி அதை அவங்களோட என்ரோல் பண்ணலாம். ஏன்னா காமன்வெல்த்தும் IAU ரெண்டையும் எங்களுடைய இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழக மானியத்தால் வந்து அங்கே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிகிரிஸ் இப்படி. ஸோ இதே நேரம் பாத்வே ப்ரோக்ராம்ஸில் தான் நீங்கள் கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள் இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டின்னக்குள்ள எங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டி என்றால் சும்மா ஒரு வேர்ச்சுவலாக ஒரு யூனிவர்சிட்டியை நாங்கள் சொல்ல முடியாது. ABC என்ற யூனிவர்சிட்டியை நாங்கள் சொன்னதுக்கு யூனிவர்சிட்டி என்று சொல்லக்குள்ள வி பிக்சரைஸ் இட். ஓகே, ஒரு பெரிய வளாகம் இருக்கும், அவங்களோட வெப்சைட் இருக்கும், அதில் எவிடன்ஸ், லைவ் எவிடன்ஸ் இருக்கும், பல பிரிவுகள் இருக்கும். எவிடன்ஸ் என்றால் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போகிற மாதிரி, போய் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களோட ஆக்சுவல் இதோட. ஸோ நாங்கள் போகலாட்டியும் எங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவங்க யூனிவர்சிட்டி இங்கே ஃபிசிக்கலாக இருக்குது, கூகுள் மேப்பில் தேடிக்கொள்ளலாம். ஸோ ஏன்னா இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இலங்கைக்குள்ளே வந்து கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் அதனால் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட IAU காமன்வெல்த்தில் லிஸ்ட் ஆகிருக்குன்னு அந்த யூனிவர்சிட்டி கட்டாயம் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் இருக்குது என்ற அர்த்தம். பட் ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே வருது என்றால் பாத்வே ப்ரோக்ராம்ஸில். ஸோ பாத்வே ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் இப்போ யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட. இப்போ UKயில் ஒரு யூனிவர்சிட்டியோட நாங்கள் ஒரு 1 year படிக்கிற மாதிரி இருந்தால் 8,000 to 13,000 pounds வரும். அதே நேரத்தில் பாத்வே ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் இப்போ ABE எடுத்துக்கொள்வோமே, ABEயில் வந்து level 4ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இயர் டிகிரிக்கு சமமானது. ஸோ அங்கே 8,000 to 13,000 pounds கட்டுற இடத்துல இலங்கைக்கு எங்களோட ப்ரைஸ் வந்து 270 pounds ஒன்லி. பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. ஸோ அஃபோர்டபிலிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம் டிகிரி ஃபஸ்ட் அங்கே யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரியை செஞ்சு ஒரு 13,000 8,000 13,000 பே பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 270 pounds ப்ளஸ் ஒரு டியூஷன் ஃபீ ஒன்று வரும். அதுவும் அவ்வளோ பெருசாக வரப்போகிறது கிடையாது. இன்னொரு மேபி அபவுட் another ஒரு 200-300 pounds இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் அது 100க்கு ஒரு 10% எங்களுடைய மொத்த செலவுகளுமே முடிஞ்சிடும். ஸோ முதலாவது வருடமும் அதே மாதிரி, 2வது வருடமும் அதே மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ 3வது வருடம் மட்டும்தான் நாங்கள் யூனிவர்சிட்டியோட
படிக்க வேண்டி வரும் இந்த பேச்சுலர்ஸ் ஆன டிகிரி எடுக்கிறேன். ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இளம் கலையோ முதுகலையோ பட்டத்தை கொடுக்க முடியும். இப்போ நாங்கள் ஏபியா இருந்தால் கூட எங்களால் பட்டம் கொடுக்க முடியாது. எங்களால் அவார்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். லெவல் 4 லெவல் 5 சர்டிஃபிகேட் டிப்ளமா அவார்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். எங்களால் ஒரு பட்டம் இளமானின்னு சொல்லி ஒருத்தரை கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அவார்டிங் பாடி. ஓகே, இந்த தெளிவும் மக்களுக்கு முக்கியமாக அவசியம். ஏன்னா மக்கள் எங்களுக்கு கதை கேட்கல கூட ஏபி யூனிவர்சிட்டி என்ற ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அதுதான் நான் கேட்க வந்தேன். பலருக்கும் இது தொடர்பான ஒரு புரிதல் இருக்காது தானே. எஸ், அப்போ நான் மிக தெளிவாக பெற்றோர்களுக்கும் சக என்னுடைய சென்டர்ஸ் இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூட் சொல்கிறது வந்து ஏபி ஒரு அவார்டிங் ஆர்கனைசேஷன், அது ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. ஸோ நாங்கள் இதை சொல்கிறோம். ஆனால் அதே நேரம் சில அவார்டிங் பாடிஸுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. ஸோ நாங்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். அவார்டிங் பாடிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு பட்டத்தை பெறலாம், இளங்கலையோ இளமானியோ முதுமானி பட்டத்தை பெறலாம். அவார்டிங் பாடியில் உங்களுக்கு ஒரு டிப்ளமாவை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அது வெறுமனே ஒரு அங்கீகாரமாக மட்டும் இருக்கும். அங்கீகாரமாக இருக்கும், டிப்ளமா லெவல் தகமையாக இருக்கும். அப்போ லெவல் 4 லெவல் 5 இப்போ எங்கள்கிட்ட சேர்க்கல ஒரு லெவல் 5க்கும் ஒரு 280 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோமே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 550 பவுண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரை செஞ்சுருவீங்க. அதே நேரம் நீங்கள் யூகே யூனிவர்சிட்டி கொண்டு போய் செய்கிறீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 16 to 26,000 பவுண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதை நாங்கள் சேமிச்சு கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யலாம். இதனால தான் இந்த பாத்வே ப்ரோக்ராம்ஸுக்கு நிறைய பேர் வாரது. இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்னென்றால் இப்போ பாத்வே ப்ரோக்ராம்ஸும் எக்ஸ்பென்சிவாக சில ஆட்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 3 to 4 lakhs மாதிரி வருது. ஸோ இப்போ என்ன நடக்குது என்றால் அன்அக்ரெடிட்டட் ப்ரோக்ராம், ஸோ என்டோஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் அகெயின் நாங்கள் ஏபியால் என்டோஸ்மெண்ட் ப்ரோக்ராம் செய்கிறோம். அதாவது இலங்கையில் இருக்கிற தனியார் கல்வி நிறுவனங்களால் அவங்களால கரிக்குலம் ஒன்று செய்யப்பட்டு அந்த கரிக்குலமை நாங்கள் என்டோஸ் பண்ணுவோம். அதாவது அது எங்களுடைய கரிக்குலம் இல்லை, அவங்களோட இணைந்து அவங்களோட கரிக்குலம் பார்த்து அவங்க குவாலிட்டி அஷ்யூர் பண்ணி நாங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். இங்கே தான் நிறைய குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா இலங்கையில் ஒரு மோகம் ஒன்று இருக்குது, யூகே சர்டிஃபிகேட் மோகம் அன்று இருக்குது. அது யூகே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து அது எந்த நாடாக இருந்தால் வெளிநாட்டு சர்டிஃபிகேட் மோகம் ஒன்று இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஏபிஎல்லாம் ஒரு ரெகக்னைஸ்ட், அதாவது நீங்கள் போய் ஆஃப்கோல் ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏபி குவாலிஃபிகேஷன்ன்றது இருக்கும். அது போல் நிறைய அவார்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது என்றால் யூகேயால் சர்டிஃபிகேட் தருவதாக கூறிக்கொண்டு ஒரு சிலர் இலங்கையில் இருக்கிற ஒரு சில பிஸ்னஸ் எஜுகேஷன் பிஸ்னஸ் பண்ண அவங்க அங்கே போய் என்ன செய்கிறது என்றால் அங்கே ஒரு அவார்டிங் ஆர்கனைசேஷன் அவங்களாவே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி சிலதுகள் வந்து யூகே ரெஜிஸ்டர்ட் லேர்னிங் ப்ரொவைடர், யூகே ரெஜிஸ்டர்ட் லேர்னிங் ப்ரொவைடர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் சில ஆட்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரமிசஸ் ஒன்று ஹையர் பண்ணி அதுவும் இப்போ இந்த ஷேர்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நல்ல வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணி யூகே இன்ஸ்டிடியூட் என்ற பேரில் அவங்க ஒரு வெப்சைட்டாக உருவாக்கிடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ ஆஃப்டர் கோவிட் மோஸ்ட்லி இப்போ ஃபிசிக்கலாக போய் யாரும் இப்போ தேடுறது கிடையாது, இப்பொழுது எல்லாமே இந்த ஆன்லைனில் தான். ஸோ இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஃபீட் இருக்குன்னொடனே எல்லாரும் ஓகே இது ஒரு யூகே அங்கீகரிக்கப்பட்ட யூகேலேருந்து எது வந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட மனநிலைமை இப்போ எல்லாட்டையும் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிச்சு கடந்த ஒரு 2-3 வருடங்களாக. ஸோ இலங்கையில் இருக்கிறவங்களே அங்கே போய் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து சர்டிஃபிகேட் வர போகிறது இல்லை, இவங்க இங்கேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸும் அதை பேரண்ட்ஸும் நம்ப தொடங்கிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ரெகுலேட் ஆகி கொண்டு வருது. இப்போ இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ யூகே ஒரு சான்றிதழ் பெற்றுக்கொண்டோமா இருந்தால் இந்த போர்ட்டபிலிட்டி என்ன சொல்கிறேன் முதல்ல, இப்போ இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நான் இந்த நாட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்யணுமா இருந்தால் அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. ஸோ ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷன் சொல்லுவாங்க, வேலை வாய்ப்புக்கும் கூட சர்டிஃபிகேட்டை கொண்டு போனீங்கன்னா.
ஸோ அதை செய்யக்குள்ள இப்போ ஒரு சின்ன ஒரு டைட் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ என்ன இப்போ தெளிவுபடுத்தலுக்காக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு யூகே சான்றிதழ் ஒன்று உங்களோட கையில் கிடைக்குதா இருந்தால் அது எண்டோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அக்ரெடிட்டட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லாட்டி ரெகுலேட்டட்னு சொல்லுவோம் அந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் பிரிட்டிஷ் கவுன்சில், ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் தான் யூகேயால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இலங்கையில் செயற்படுது இந்த வெரிஃபிகேஷன்ஸுக்கு. ஸோ நீங்கள் போய் அந்த சர்டிஃபிகேட்டை பிரிட்டிஷ் கவுன்சிலில் கொடுத்தா அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் உங்களோட கையில் இருக்குது, அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை அங்கே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படியும் அவங்க பார்த்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதுக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் ஒன்று வரணும் எங்களோட நிறுவனங்கள்ல இருந்து, எங்களோட போர்டிங் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு மெயில் வரணும், எஸ் இது நாங்க தான் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அவங்க அட்டஸ்டேஷன் பண்றாங்க. அவங்க அதுக்கு அதை எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு முதல் அவங்க செக் பண்ணுவாங்க என்னென்னா அந்த ஒஃப்கோல் என்ன முதல்ல சொன்னேனே, அதை அங்கீகரிக்கப்பட்ட அவார்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த லிஸ்ட்டை பார்ப்பாங்க. ஓகே, இந்த சர்டிஃபிகேட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஆளாக கொடுக்கப்பட்டதா, பேபியை பார்த்தீங்கன்னா ஒஃப்கோலால் இது பண்ணப்பட்டது. ஸோ அவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, அவங்க ஒரு அவங்க ஒரு வர்ச்சுவல் அவார்டிங் ஆர்கனைசேஷன் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பகத்தன்மை ஒன்று வரும். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த செகண்ட் இதை செய்வாங்க. இப்போ என்ன நடந்துட்டேன்னா, இந்த இலங்கையிலேருந்து போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்களே, இப்போ அதெல்லாம் ஒஃப்கோலுக்குள்ளே வர்றது சரியான கஷ்டம். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த அப்படி சான்றிதழ் வழங்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை யூகே சர்டிஃபிகேட்னு நான் சொல்லலாம், பட் யாரும் நம்புறதுக்கு இல்லை. அது வெறுமனே எங்களுடைய பயோடேட்டாவிலே நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சான்றிதழாக தான் இருக்கும். அது ஒரு பேப்பராக தான் இருக்கும். ஸோ ஆனால் அது ஒரு ரெகக்னைஸ்ட் ஒரு மெட்டீரியலாக எங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு பிறகு பிரிட்டிஷ் கவுன்சில் அட்டஸ்ட் பண்ண பிறகு நாங்கள் போய் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் அட்டஸ்ட் பண்ணி எங்களுக்கு அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொள்ள வரலாம். இது அங்கீகரிக்கப்பட்ட அவார்டிங் பாடிஸால் கொடுக்கப்பட்டால் மாத்திரமே. இது அவார்டிங் பாடிஸுக்கு மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டிக்கும் பொருந்தும். ஏன்னா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டை கூட இப்போ கொஞ்சம் போல் எல்லாரும் போலியான சர்டிஃபிகேட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ சர்டிஃபிகேட்ஸில், ஆனால் அதையும் மீறி அதே டூப்ளிகேட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதனால் பிரிட்டிஷ் கவுன்சில் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், யூகே சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியாக இருந்தால் அதையும் அவங்க தான் வெரிஃபை பண்ணுறாங்க. மற்ற நாடுகளில் இப்போ கனடாவோ இல்லாட்டி மற்ற நாடுகள்னா எங்களோட எம்பசிகள் த்ரூ நாங்கள் செஞ்சு கொள்ளலாம் அந்த விஷயங்களை. குறிப்பாக என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வாறான மாணவர்கள், குறிப்பாக பல நிறுவனங்கள் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோ அல்லது இணையதளங்களில் வருகின்ற விளம்பரங்களை பார்த்தோ இவ்வாறான கற்கை நெறிகளுக்கே உட்படுகிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு அறிவுரை, எப்படி அவர்களுடைய கல்வி நிறுவனத்தை தெரிவு செய்வது? முதலாவதாக நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தால் முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது ஃபோன் எடுத்து கதைக்கிறது ஓகே, பட் ஆனால் கட்டாயம் ஃபிசிக்கலை நாங்கள் போய் விசிட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவிலையோ சரி இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற இந்த மாதிரி அவார்டிங் பாடிஸ்ன்னு சொல்லி வரவங்களும் சரி வர்ச்சுவலாக தான் இருக்கிறாங்க. ஃபுல்லி வர்ச்சுவல். ஏதாவது ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், பட் ஆனால் ஒரு ப்ரெமிசஸ் இருக்காது. ஒரு கிளாஸ் செய்கிறதுக்கோ இல்லாட்டி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய ஒரு கட்டிடமோ எதுவுமே இருக்காது. ஸோ இதில் என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இடத்துல இது செஞ்சுட்டு ஒரு கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை நிறைய காலத்துக்கு நாங்கள் லைஃப் லாங் ஜேர்னிக்கு எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும் இல்லையா? ஸோ நாங்கள் முதல்ல ஃபிசிக்கலாக இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கான்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஸோ வெறுமனே ஃபோன் இப்போ என்ன வெப்சைட் எல்லாம் இப்போ ஒரு 50,000 to 100,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நாங்களே உருவாக்கிக்கொள்ளலாம். அதில் நீங்கள் என்ன போடுறோமோ அவ்வளோத்தையும். ஆனால் நாங்கள் இதை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்றது இல்லை. ரெண்டாவதாக, உண்மையிலேயே இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் இவங்க சொல்லுற அந்த அவார்டிங் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கான்றது பார்க்கணும். அதுக்கு முதல்ல அந்த ஆர்கனைசேஷன், அவார்ட் கொடுக்குற ஆர்கனைசேஷன் உண்மையிலேயே ஒரு எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனானு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏபிஇ இருந்தால், இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஏபிஇ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் என்று இருந்தால், கற்கை நெறிகள் இருக்குன்னு சொன்னால், ஏபிஇ வெப்சைட்டில் அந்த இன்ஸ்டிடியூட்டை பேர் பட்டியலில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் நம்பகத்தன்மை வந்து வரும். ஸோ ஏபிஇல இருக்குமென்னு சொல்லுவோமே, ஏபிஇ முதல்ல அந்த ஒஃப்கோல் ரெகுலேட்டட் அந்த சிஸ்டத்தில் ஒஃப்கோல் வெப்சைட்டில் ஏபிஇட பேர் இருக்காங்க, அது அங்கே பதியப்பட்டிருக்காங்க. டபுள் செக் பண்ணுவது போன்றதான். எஸ்,
இப்படித்தான் நாங்கள் எப்படியுமே ஃப்ரீயாக படிக்கலையே, நாங்கள் ஒரு நிதியை செலவழித்தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ நாங்கள் இந்த வெரிஃபிகேஷனை கட்டாயம் செஞ்சு, நிதியை விடுங்களேன், இதுங்கட வாழ்க்கை, ஒரு குறிப்பிட்ட காலத்தை இதற்காக செலவழிக்கணும், எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருக்கும். கரெக்ட். ஒரு ஜாப் ஒன்று எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் வரணுமெண்டா நான் கட்டாயம் இதெல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். ஒரு 1 year 2 year நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க உங்களோட லைஃப் ஒரு ப்ரோக்ராம்லண்டா, உங்களுக்கு ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணீங்களா அதை போய் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமாக, வரையில அது ஒர்க் பண்ணுறேன். ஆஃப்டர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் வாக்கின் இன்கொயரிஸ் போடுறது பெரிய சிரமப்படுறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிலாக்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன்ஸில், இப்போ எக்ஸிபிஷனில் வந்துன்றது ஒரு 3 நாள் அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்னால் அவங்க ஒரு இலங்கையிலும் இப்பொழுது அதை அதிகமாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 3 நாள் இருக்குன்னா 3 நாள் எக்ஸிபிஷன், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த எக்ஸிபிஷன் நடக்கும். அந்த எக்ஸிபிஷனில் போய் செய்கிறாங்க. ஸோ அது எக்ஸிபிஷனில் போய் அங்கே ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வெல் எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால், பாப்புலரான இன்ஸ்டிடியூஷன், தட்ஸ் ஃபைன். பட் அதே நேரம் நீங்கள் மற்றபடி இதாக இருந்தீங்கன்னா பெட்டர் எக்ஸிபிஷனில் இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப அவங்க ஃபிசிக்கலாக போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் முக்கியமாக இருக்கும். அது தவிர நான் சொன்ன மாதிரி டிகிரி ப்ரோக்ராமாக இருந்தால் அது யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ணப்படுமா, அந்த IAU காமன்வெல்த் யூனிவர்சிட்டி லிஸ்டிங்கில் இருக்கா, இதுக்கான இந்த விஷயங்களையும் பார்க்க வேண்டி வரும். ஸோ இதுகளைத்தான் முக்கியமாக செக் பண்ணும். அது தவிர அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ், அது வந்து இன்னொரு அடுத்த ஸ்டெப். நாங்கள் அதையும் பற்றி விரிவாக நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பேசக்கூடிய மாதிரி இருக்குன்னு கொஞ்சம். குறிப்பாக நான் இந்த பல விளம்பரங்களை பார்த்திருக்கிறோம். இந்த அட்மிஷன் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலிலே அவர்கள் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தும் வழங்குகின்ற விடயங்களை பார்க்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையில் இதுவே ஒரு நண்பகத்தன்மையாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு விடுதியில் ஏற்பாடு செய்து அந்த பரீட்சைகள் தொடர்பாகவோ அந்த டிகிரிகள் தொடர்பாகவோ ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்படும் பொழுது, ஆம் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் என்கின்ற ஒரு பிம்பத்திலே அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதையும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதிகமாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், சர்வதேச பாடசாலை மாணவர்கள் ஆஃப்டர் O லெவலிலேயே டிகிரியை பெற்றுக்கொள்வதற்காக செல்கின்ற விடயங்கள் இலங்கையில் அண்மை காலங்களில் அதிகரித்திருக்கிறது. இதே போன்றதொரு நிலைமை இப்பொழுது சாதாரண பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களும் கூட அவர்களுடைய அந்த சாதாரண பரீட்சையில் அவர்கள் சித்தி அடைந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, அடுத்ததாக நான் உயர்கல்வியை பெற வேண்டும் என்கின்ற தேவை கிடையாது. பல கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, என்னால் ஒரு டிகிரியை எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ரீதியில் இந்த மோகமும் கூட இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை படிக்கிற O லெவல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னிடம் தனிப்பட்ட ரீதியில் கேட்டால் நான் சொல்வேன், O லெவல் உங்களோட சித்தி என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து A லெவல் கட்டாயம் செய்யுங்கள். ஏன்னா அந்த A லெவல்ன்றது உண்மையிலே படிப்பு என்றதை விட வாழ்க்கைக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்குது. அந்த ஒரு பருவமே, அந்த மெச்சூரிட்டி என்றது வந்து அந்த 2 yearsல தான் வரும். ஃபர்ஸ்ட் திங் கரிக்குலம், அந்த A லெவல் கரிக்குலம் மொடியூல்ஸ் எல்லாம், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெரி டஃப். உங்களோட எஃபோர்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ இதில் தான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விருத்தி அடைகிறதே இந்த பீரியட், அந்த லீடர்ஷிப் எல்லாமே நம்ம வந்து அந்த ஒரு அந்த கட்டத்தில் வேணும். ஸோ A லெவல் என்றது தேவையா இல்லையான்ற பேச்சை விட A லெவல் கட்டாயம் நீங்கள் அந்த 2 years நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் படித்து அது செய்கிறது கட்டாயம். அது நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் O லெவல் முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்கூலை விட்டுட்டு A லெவல் செய்யுங்கன்னு சொல்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்றால் அது கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஆனால் இந்த ப்ரைவேட் UK எடெக்செல் அந்த மாதிரியான A லெவல் செய்கிறாங்க, அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் O லெவலுக்கு பிறகு அவங்களுக்கு A லெவல் அதாவது லோக்கல் A லெவல் இல்லாமல் எடெக்செல் A லெவல் செஞ்சாங்களா இருந்தால் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இல்லை. இப்போ இங்கே வந்து லோக்கல் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் சிலபஸில் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு அது கிடைக்கப்படும். எப்படியுமே பணம் கட்டி தான் அவங்க படிக்க வேண்டி வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த 2 years ஒரு ஃபவுண்டேஷன் செஞ்சு செய்கிறது அது ஒரு அக்செப்டபிள் ரீசன். பட் ஆனால் ப்ரைவேட்டில் நாங்கள் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாதிரி இருந்தால் கட்டாயம் நாங்கள் அந்த A லெவல் செய்யணும். ஆனால் சில புத்திசாலி மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா A லெவல் செய்து கொண்டு இருக்கும் போதே
ஏ லெவலுக்கு சமமான ஒரு ஃபவுண்டேஷன் செஞ்சு கொள்வாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஏ லெவலில் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ஒன்று வருமா இருந்தால் அவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் டிப்ளமான்றது கை கொடுக்கும். இப்போ என்ன எங்களுக்கு இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி ஒன்று இருக்கு, 25 வயசாகுது, 26 வயசில், இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஏ லெவலில் எங்களுக்கு இன்னும் இப்போ ஏர்பன் கொலம்போ மாதிரியான சிட்டிஸில் இந்த தெளிவு இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரை எடுப்பாங்க, ஒரு மயிரிழையில் தப்பினாங்களா இருந்தால் திரும்ப ரீசிட், அதாவது 2வது ஷை போகிறதுக்கு ஒரு வாஸ்தவமான விஷயம். சொல்லுமே ஒரு 3C எடுக்கிறாங்க, 3 years எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் என்ன செய்கிறது, இன்னொரு ஷைக்கு போகிறது, மறுபடியும் ஒரு 3C 3 years இந்த மாதிரி வரைக்கும் திரும்பியும் இன்னொரு ஷை. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரையை கொடுத்துட்டு தான் மற்ற ப்ரோக்ராம்ஸுக்கு இவங்க நுழைய பார்க்கறது. ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும், 3 years வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அந்த பருவத்தினுடைய வயதையும் வீணடித்து அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளும் வீணாகி கட்டாயம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லைஃப் இருக்கு, ஒரு 27 28 வயசில் நீங்கள் திருமணமும் முடிக்க வேண்டி வரும், உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பாரமும் வந்து சேரும். ஸோ நீங்கள் அப்பையும் படித்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பாரமாக இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்றால், இனி என்ன, இப்போ நாங்கள் ஜென்ரேஷன்ஸ் மாறுது. ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏ லெவல் ஒன்று செய்கிறீங்களா இருந்தால் ஏ லெவலோட சேர்த்து ஒரு ஃபவுண்டேஷன் டிப்ளமானால் அந்த ஏ லெவலுக்கு சமமான ஒரு யூகேயோ இல்லாட்டி இலங்கையில் ஏதாவது கல்வி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெகுலேட்டட் ஃப்ரேம்வொர்க்குள்ள வர ஒரு ப்ரோக்ராமையும் நீங்கள் செஞ்சு கொண்டீங்களா இருந்தால் இதில் ஏதாவது நடந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் இன்னொரு இயர் ஃபவுண்டேஷன் படித்து, இப்போ உதாரணம் சொல்லுவேன், வெளிப்படையாக சொல்லணும்னா ஏ லெவல் ஃபெயில் பண்ணிட்டு முடிச்சுக்கோங்க, இன்னொரு வருடம் ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு இதை நாங்கள் ஆல்ரெடி படித்து நாங்கள் அதை நிறைவு செஞ்சுருப்போம். ஸோ அடுத்து நாங்கள் தொடர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு தான் நாங்கள் போகணும் என்று நான் சொல்லிக்கொள்வேன். ஸோ ஆனால் ஏ லெவல் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏ லெவல் என்பது மிகவும் முக்கியம். என்னோட வாழ்க்கையில் பர்சனலி நான் ஏ லெவலில் சோபிக்கல, ஆனால் ஏ லெவல் எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தந்துருக்கு. அந்த பாதையினுடைய சரியான சில அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உயர்கல்வி என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது. காரணம், இதை கடந்து நீங்கள் வந்துவிட்டால் மீண்டும் அதனை பெறுவது என்பது இந்த பாடசாலை பருவத்தினுடைய இறுதி அந்த 2 ஆண்டுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பல பண்புகளை நீங்கள் விருத்தி செய்வதற்கு மிக மிக முக்கியமானது. உண்மையிலேயே இவர் கூறியது போலதான், தனியார் பாடசாலையில் கற்கின்ற ஒரு மாணவனினுடைய செயற்பாடுகள் என்பது வேறு, அரச பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற உங்களுடைய இந்த தீர்மானங்கள் என்பது வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 13 வயதிலே அந்த பாடசாலையினுடைய பருவத்திலே உயர்கல்வி என்பதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற அந்த 2 வருடங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்பொழுது இந்த கல்வி முறையிலே இன்னும் ஒரு இருக்கின்ற பிரச்சனை தான் எக்ஸாம் பேஸ் ப்ரோக்ராம், அதே நேரத்தில் இந்த அசைன்மெண்ட் ரீதியிலான அவர்களுடைய செயற்பாடுகள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிகழ்காலத்தில் இது ஒரு சற்று வித்தியாசமான ஒரு போக்கிலே சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு சரியான விளக்கத்தை வழங்க முடியுமா? ஆமாம். ஸோ அசைன்மெண்ட் பேஸ்ட், எக்ஸாம் பேஸ்ட் இருக்கு. ஸோ இதில் என்னென்னால் நாங்கள் உண்மையிலேயே எங்களோட கிரேட் 12 வரைக்கும், ஏ லெவல் வரைக்கும் நாங்கள் ஒரு எக்ஸாம் பேஸ்ட் ஒரு கரிக்குலம் தான் பரீட்சையின் மூலமாக தான் தேர்ச்சி அடைகிறோம். இப்போ அதில் என்ன சிக்கல்கள் இருக்குன்றால், பரீட்சை என்று வரையக்குள்ள நீங்கள் மனப்பாடம் தான் உண்மையிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராக்டிக்கல் அப்ரோச்ன்றது ஒரு மிக குறைவு. ரைட், ஸ்ட்ரக்சர்ட் கொஷனில் இலாபரேட் ஒரு சில பாடங்களில் மட்டுமே இந்த ப்ராக்டிக்கல் என்பது ப்ராக்டிக்கல் இருக்குது. ஆனால் கட்டாயம் இப்போ பயாலஜியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், எந்த பாடமாக இருந்தாலும் நாங்கள் அந்த பரீட்சை வினாத்தாளில் வர்றதை நாங்கள் அந்த நேரத்தில் செஞ்சு அது அப்படி தான் இருக்கோம். ஆனால் இதே நேரம் நாங்கள் ஒரு டிகிரி லெவலுக்கு போகல எங்களுக்கு நாங்கள் தொழில் தான் எங்களோட ஆப்ஜெக்டிவ். நாங்கள் அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்கும். நல்லதொரு தொழிலை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்படின்னு வரைக்குள்ள மனப்பாடம் மட்டுமே அங்கே சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணக்கூடிய விதத்தில் நான் ட்ரெயின் ஆகணும். சில நேரங்களில் பலர் கூறுவதை பார்த்திருக்கோம், புத்தக பூச்சியாகவே இருக்கிறாய் என்கின்ற அந்த ஒரு வசனம். அது முழுக்க பாட புத்தகத்தை மட்டுமே படித்த ஒரு அறிவை வைத்திருப்பதால் வருகின்ற ஒரு பிரச்சனை. ஸோ நாங்கள் ஒரு தியரியை ஒரு கொஷன்
எக்ஸாமால் டெஸ்ட் பண்ண முடியும், இவாலுவேட் பண்ண முடியும் ஒரு தியரியை. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லோவை என்னன்னு கேட்டால் அதுக்குரிய டிரெக்ட் ஆன்சர்ஸ் நாங்கள் சொல்லலாம். அது எங்கே அப்ளை ஆகுது என்றக்குள்ளே அதை நாங்கள் இலாபரேட் பண்ணணும், ரைட்? ஸோ டிகிரி அண்டு வரையக்கில் இப்போ நாங்கள் ஒரு முகாமைத்துவமாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன் ஐடின்னு சொல்லிக்கல இப்போ நாங்கள் ஒரு கோடிங் ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸை நாங்கள் கேட்கணுமா இருந்தால் ஒரு லூப்போ இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் உண்டு, அல்கோரிதம் ஒன்று எழுதணுமா இருந்தால் அதை நாங்கள் எழுதி ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க வேண்டி வரும். ஏன்னா எழுதி நாங்கள் ஒரு பேப்பரில் நோட்டில் எழுதி அதில் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா இட் ஹேஸ் டு பி கம்பைல்டு, அந்த இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் வரணும். ஸோ அதுக்கு ஒரு மெஷின், அந்த மெஷினில் வச்சு தான் செய்யணும். ஸோ வினாத்தாள்களில் அதை நாங்கள் எழுத முடியாது. அதன் காரணமாகத்தான் இந்த அசைன்மெண்ட் பேஸ்டுன்றது வர துவங்கிச்சு. அதாவது ப்ராக்டிக்கலாக அவங்கள இவாலுவேட் பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டடி மூலியமாகவோ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ட் குவெஷன்ஸ் மூலியமாகவோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன நடக்குது என்றால் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டு தானே. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த ChatGPT இந்த மாதிரியான AI தொழில்நுட்பங்கள் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் அதுவே செய்து தந்து விடும். இப்போ என்ன பிரச்சனைன்னா அசைன்மெண்ட் பேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டை போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெனியூனாக நீங்கள் தான் செய்கிறீங்களா என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இப்போ நாங்கள் எக்ஸாம் ஒன்று வச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் எழுதுறத அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரூவ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு ப்ரூவ் ஒன்று இருக்குது. AI மட்டும் இல்லை, இப்போ அசஸ்மெண்ட் அவுட் சோர்சிங் என்று சொல்லி ஒரு விஷயம் வருது. அதாவது உங்களுக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட்ஸை இன்னொருத்தர் சிலர் தொழிலாகவே செய்கிறார்கள். இது என்னன்னா இது எந்த நிலைமைக்கு வந்துட்டென்றால் ஓப்பனா அட்வர்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அசைன்மெண்ட்ஸ் முழுக்க 100 விதமான அசைன்மெண்ட்ஸை நாங்கள் செஞ்சு கொள்வோம்னு சொல்லி. ஸோ இங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் இப்போ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் படிக்கிறாக்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் தான் படிக்கிறீங்களான்னு தெரியாது. ஸோ அசைன்மெண்ட் கொடுக்குறோம், என்னுடைய பெயர் மட்டுமே இருக்கும், அந்த நபர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ அதுவும் 3 hours லெக்சர்ஸ்னால் 3 hours நீங்கள் இருக்க போகிறதும் ஃபேஸை காட்ட போகிறதும் இல்லை. ஸோ இது தவிர இதுவும் ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் கிளாஸுக்கே போயிருந்தாலும் அந்த அசைன்மெண்ட்ன்றதை நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வைவா எடுக்கலும் இல்லாட்டி ப்ரெசன்டேஷன். அப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக அதில் போய் நின்று உங்களோட முழுமையான விளக்கத்தை வழங்க வேண்டி வரும். ஆனால் அதுலேயும் நிச்சயமாக அது ஒரு சலனமாக முழுமையாக படிக்காவிட்டாலும் கூட அதனுடைய தியரியை எடுத்துக்கொண்டால் கூட அதை விளங்கப்படுத்துவது என்பது முடியும். ஏன்னா அதற்கும் அவர்கள் கொடுக்கின்ற நேரம் மிக குறைவாக இருப்பதால் அதுவும் கூட அவர்களுக்கு சாதகமாகவே மாறிவிடுகிறது. அப்போ இந்த ஃபுல் அசைன்மெண்ட்ஸுக்குள்ள பிளஜரிசம், கல்யூஷன், இன்டர்நெட் காப்பி, அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா ஒரு திறன் வாய்ந்த மாணவர்கள், அதாவது எம்ப்ளாயீஸ் உருவாகிறது குறைஞ்சு கொண்டு வருது. ஸோ இப்போ ஏபிஏ எடுத்துக்கொண்ட மாதிரி தான் எங்களோட இவாலுவேஷன் சிஸ்டம் வந்து வெரி ரொபஸ்ட் இவாலுவேஷன் சிஸ்டம். எங்கள்கிட்ட எக்ஸாமும் இருக்குது, அசைன்மெண்ட்ஸும் இருக்குது, ஓப்பன் புக் எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெண்டட் அசஸ்மெண்ட் மாடலில் நாங்கள் செய்யக்கல எல்லா முறையிலையும் நாங்கள் அவங்கள இவாலுவேட் பண்ணுறோம். ஸோ பிள்ளைகள் வந்து ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கட்டாயம் என்னென்ன இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் இவாலுவேஷன் இருக்கான்றதை பார்த்து அதில் ஜாயின் பண்ணுறது ஒரு குட் டிசிஷனாக இருக்குமென்னு நான் சொல்லுவேன். இல்லாட்டி என்ன நடக்கும் என்றால் சொல்லுவோமே, அப்போ நீங்களும் நானும் ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ரோல் ஆகிறோம், ஃபுல்லி அசைன்மெண்ட் பேஸ்ட். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேரம் தவறாமல் கிளாஸுக்கு போய் படித்து செய்கிறீங்க. நானும் அதே மாதிரி கிளாஸுக்கு வாரேன். பட் ஆனால் நான் கிளாஸுக்கு வாரேன், சில நேரம் கட் பண்ணுறேன், அப்படியெல்லாம் செய்கிறேன். பட் நாங்கள் 2 பேரும் ஒரே பேட்ச் கிளாஸில் இருக்கோம். அப்புறம் அசைன்மெண்ட் வந்து தராங்க. இப்போ நீங்கள் முறையாக அதை படித்து நீங்கள் உங்களோட அறிவை போட்டு நீங்கள் அதை செஞ்சு முடிக்கிறீங்க. நான் என்ன செய்கிறேன், நான் அதை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தோ இல்லாட்டி இன்டர்நெட்டில் பார்த்தோ செஞ்சு செய்கிறேன். இப்போ 2 பேரும் சப்மிட் பண்ணுறோம். உங்களுக்கு B பாஸ் வருது, எனக்கு A பாஸ் வருது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு?
உங்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கும் நான் போய் வெளியில இடங்கள்ல இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம். இது ஒரு மிக மன அழுத்தமா இருக்கு. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க படிச்சு உங்களோட திறனால ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று நீங்க எடுக்கணுமா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கட்டாயம் தேடி பார்க்க வேண்டி வரும். ஸோ உண்மையிலே அசைன்மெண்ட்ன்றது ஒரு நல்ல ஒரு முயற்சியாகத்தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சுது. ஆனால் இப்போ கொஞ்சம் அது அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான வர்த்தக நோக்கங்கள்னால அது கொஞ்சம் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து வருது. அதனால் என்ன செயல்திறனற்ற சமுதாயம் வந்து ஒரு சான்ஸ். இப்படி ஒரு மருத்துவர் உருவாகினால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு இன்ஜினியர்ஸ் உருவாகினால் எப்படி இருக்கும். அதுதான் தரம் என்கின்ற ஒரு விடயமும் உயிர் சம்பந்தமான பல விடயங்களும் எல்லா விடயத்திலுமே பல சிக்கல்கள் இருக்கிறது. உண்மையில் பல விடயங்களை பேசியிருந்தோம். நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த வகையில் இத்தனை மணி நேரங்கள் நாங்கள் உங்களோடு பேசிய இந்த விடயங்கள் என்பது நான் முன்னரே கூறியது போல இந்த கல்வியினுடைய தெரிவு என்பது தொடர்பாக உங்களுக்கு சில புரிதல்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாங்களும் நம்புகிறோம். குறிப்பாக நீங்கள் ஒரு கல்வியை தெரிவு செய்வதாகவும் இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உயர் கல்வியை மேற்கொள்வதற்காக நீங்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அது எப்படி வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு நிறுவனத்தை நீங்கள் தெரிவு செய்தாலும் கூட உங்களுடைய இந்த டிகிரியை பெறுவதற்கோ அல்லது டிப்ளோமாவை பெறுவதற்கோ நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை தெரிவு செய்வதாக இருந்தாலும் ஒரு கல்வி முறைமையை தெரிவு செய்வதாக இருந்தாலும் நீங்கள் கையாளுகின்ற முறைமைதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய நிறுவனத்தை எப்படி அணுகுவது, எங்கு இருக்கிறது, இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? எங்களோட ஏபி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். ஸோ எங்களோட வெப்சைட்டில் போய் இப்போ 2 விதமான ப்ரோக்ராம் நான் சொன்னேன். என்டோஸ்ட் ப்ரோக்ராம் ப்ளஸ் அக்ரெடிட்டட் ரெகுலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. ஸோ ரெகுலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு செக்ஷனில் இருக்குது. நாங்கள் அதில் போய் எங்களோட சென்டர் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணோம் என்றால் அதில் ஸ்ரீலங்காவில் எங்களோட இணைந்து ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூட்ஸில் பேர் இருக்குது. ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அவங்களோட டிரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஏபிஓ ஆர்கனைசேஷன் என்று அடித்தாலே இணையதளத்தில் இலகுவாக வந்துடுங்க. abuk.com. அதே போல் என்டோஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், அதாவது டிப்ளமா ப்ரோக்ராம், குறுகிய கால டிப்ளமா ப்ரோக்ராம், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பார்க்குறீங்களா இருந்தாலும் எங்களோட என்டோஸ்ட் என்ற ஒரு கேட்டகரி இருக்குது டேப்பில். அதை செலக்ட் பண்ணி என்டோஸ்ட் கிளைண்ட்ஸில் எங்களோட ஸ்ரீலங்கன் சென்டர்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு தேவையான டிப்ளமா ப்ரோக்ராம்ஸை நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஆலோசனை வழங்குவதற்கு தெளிவூட்டல்களை மேற்கொள்வதற்கும் நபர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய பேர், இமெயில் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் அனைத்தும் எங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ டிரெக்டாக எனக்கு பேசி ஏதாவது மேலதிக தகவல் தேவைப்பட்டால் என்ன அன்னைக்கு நான் அதுக்கு அவங்களுக்குரிய கவுன்சிலிங்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த ஒரு விடயத்திற்காக தான் இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஒரு சரியான நிறுவனத்தை எப்படி நாங்கள் தெரிவு செய்வது, அதே நேரத்தில் இந்த கல்வி சார்ந்த விடயங்களில் ஒரு சரியான தெளிவூட்டல்களை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது. உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களும் கூட இவர்களுடைய இணையதளத்தின் வாயிலாகவும், குறிப்பாக இவருடைய பெயர் பிரவீன் மகேந்திரன், இவரோடும் கூட நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கான எதிர்கால கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து கொள்வோம்.